நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5th சம் பார்க்கலாம். ஓகேவா? Given secant theta is equal to 13/12, calculate all other trigonometry ratios. என்னப்பா கொடுத்திருக்காங்க? ஒவ்வொரு சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க? sin a, cos a, tan p, sin p, cot r இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சீக்கண்டோட வேல்யூ கொடுத்து அதுல எல்லா trigonometry ரேஷியோவையும் நம்ம கண்டுபிடிக்கணுமா? எல்லா trigonometry ரேஷியோனா என்னென்ன இருக்கு? sin, cos, tan, cosecant, secant, cot. இதுல 1 கொடுத்துட்டா மிச்சம் எத்தனை இருக்கும்னா 5 இருக்கும். சோ மிச்சம் 5 வந்து இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? எப்பயும் போல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஆங்கிள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ A, B and C. ஓகே. C வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆனா இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தீட்டா கொடுத்திருக்காங்க. தீட்டா அப்படின்னாலும் ஆங்கிள் தான். இப்ப தீட்டானா நான் எங்க மேடம் குறிக்கிறது? இங்க போடுறதா அங்க போடுறது? இப்ப ஆங்கிள் ஏன்னா நீங்க ஏக்கு நேரா போட்டுருவீங்க. இப்ப தீட்டானா நான் எப்படி போடுறது அப்படின்னா தீட்டானாலும் நீங்க ஒண்ணு ஏல போட்டாலும் ஓகே தான், சீல போட்டாலும் ரைட் ஆங்கிள் போட்டக்கூடாது. அதை தவிர இது 2 ஆங்கிள் நீங்க எதனாலும் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் இதுல ஏல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா குறிக்கலாமா? இப்ப என்ன பண்றேன்? சீக்கண்டோட ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். எழுதினா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா மார்க் பண்ண முடியும். சீக்கண்ட் எதோட ரெசிப்ரோக்கல்? ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கலை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சீக்கண்ட் எதோட ரெசிப்ரோக்கல்னா காசோட ரெசிப்ரோக்கல். இப்ப காசு எழுதலாமா? காசோட ஃபார்முலா எழுதலாமா? cos theta is equal to காசோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பாக்கலாம். எல்லாம் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். cos theta ஓட ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse. வெரி குட். adjacent by hypotenuse. adjacent சைடு இதுல நமக்கு என்ன வரும்? காசோட adjacent. அப்போ இதுதான் தீட்டா ஆங்கிள். இந்த ஆங்கிளோட adjacent சைடு. இந்த ஆங்கிளோட adjacent சைடு எது? நமக்கு AB. AB தான் இந்த ஆங்கிளோட adjacent சைடு. அப்போ AB வந்து என்னது? AB by அடுத்து ஹைபோடெனஸ் என்னது? AC. AB by AC. AB க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? என்ன கொடுக்கல, நான் ஜஸ்ட் AB by AC மட்டும் போட்டுக்கிறேன். நமக்கு எதோட ஃபார்முலா நம்ம எழுதணும்? சீக்கண்டோட ஃபார்முலா எழுதணும். secant theta is equal to காசோட ரெசிப்ரோக்கல். அப்ப அப்படியே எழுதிக்கங்க. ஹைபோடெனஸ் by adjacent. இதோட secant theta ஓட ஹைபோடெனஸ் எது? அதாவது இங்க தீட்டா, இதோட ஹைபோடெனஸ் AC, இதோட adjacent AB. இப்ப சீக்கண்டோட வேல்யூ தான் நம்ம கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 13. அப்போ 13 by கீழ டினாமினேட்டர்ல adjacent சைடு வந்து நமக்கு என்ன வரும்? 12. புரியுதா? இப்ப சீக்கண்ட் தீட்டாவோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப நம்ம எழுதலாம். ஹைபோடெனஸ் மேல என்ன எழுத போற? 13k பிளஸ் adjacent என்ன எழுத போற? 12k. இப்ப இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? புரியுதா? இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 2 ரேஷியோ தான் நமக்கு தெரியும். சோ இன்னொரு சைடு நம்ம தெரியாது. சோ தேர்ட் ஒன் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? பைத்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். வெரி குட். அதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப கண்டுபிடிக்கலாமா? தெரியாத பக்கத்தை என்னன்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்ப இதோட பிக்கர் சைடு, தட் மீன்ஸ் ஹைபோடெனஸ் சைடு எழுதலாமா? AC ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். ஓகேவா? இதுல AC ஸ்கொயர்டுங்கிறது, ஏசிங்கிறது எந்த பக்கம் தெரியும்? ஹைபோடெனஸ். அப்போ 13k the whole square is equal to AB squared means 12k the whole square plus x squared. 13k the whole square நான் எழுதலாம். 169 k squared is equal to 144 k squared plus x squared. இப்ப நமக்கு x தான் தேவை. அப்ப x squared is equal to 169 k squared minus 144 k squared. x square is equal to 169 ல 144 போச்சா என்னது? 25. இருந்தாலும் உங்களுக்கு நான் போடுறேன் 25. அப்ப 25k squared. 25k squared. அப்போ x equal to root of 25k squared. அப்போ 25 ஓட ரூட் என்னது? 5. k ஓட ரூட் 5k. அப்ப x equal to 5k. புரிஞ்சுதா? ஓகேவா? இப்ப நம்ம இது என்ன எழுதிக்கலாம்? x ஓட வேல்யூ நம்ம என்ன எழுதிக்க போறோம்? 5k. ஓகே. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்போம். ஒவ்வொன்னா எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? சீக்கண்டோட ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதனால காச 12/13 எழுதிக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம்? sin first sin theta.
சைன் தீட்டா வந்து இங்கதான் நமக்கு தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் இங்க தீட்டாவை எடுத்துக்கிட்டோம். இப்ப நமக்கு எல்லாமே தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுத போறோம், சைட்ஸ் எழுத போறோம், ஆன்சர் எழுத போறோம், அவ்வளவுதான். இப்ப சைனோட ஃபார்முலா கடகட நான் கேட்க அப்படி நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்து சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். சைனோட ஃபார்முலா என்ன வரும் கரெக்டா சொல்லுங்க. ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். வெரி குட். ஆப்போசிட் சைடு நமக்கு என்னது? தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்னது? பிசி பை ஏசி. ஓகேவா? அடுத்து காசோட ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse is equal to adjacent side. காசோட adjacent side AB by AC hypotenuse. அடுத்து tan. tan ஓட ஃபார்முலா என்ன? ரெண்டோட நியூமரேட்டர் ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட்டோட வேல்யூ இங்க tan ஓட ஆப்போசிட், tanக்கு ஆப்போசிட் BC by hypotenuse AB. ஓகேவா? எழுதலாமா? சைனுக்கு ஆப்போசிட் சைடு என்னது? சைன் என்ன? BC எழுதிருக்கேனா? BC மீன்ஸ் 5k by 13k. k கேன்சல் ஆயிடும். 5 by 13. ஃபர்ஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் காசோட வேல்யூ. காசோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். என்ன எழுதிருக்கோம்? 12k by 13k. k கேன்சல் ஆயிடும். 12 by 13. வெரி குட். அடுத்து tan. tanக்கு வந்து BC by AB ரெண்டோட நியூமரேட்டர் எழுதிக்கங்க. BC வந்து 5k by 12k. k கேன்சல் ஆயிடும். 5 by 12. ஓகேவா? புரியுதா? இப்ப சைன் எழுதிட்டோம், காசு எழுதிட்டோம், tan எழுதிட்டோம். சீக்கண்ட் ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இப்ப கொசிகண்டும் காட்டும் எழுத போறோம். ஓகேவா? இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் தான், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ கொசிகண்ட் எதோட ரெசிப்ரோக்கல்பா? சைனோட ரெசிப்ரோக்கல். அப்ப சைனோட ஃபார்முலா நமக்கு என்னது? நான் வேணா எழுதிடுறேன். 1 by sin theta அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் சைன் 1 by சைனோட ஃபார்முலா என்ன? அது அப்படியே எழுதிக்கங்க. ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது என்ன ஆகும்? ஹைபோட்டனஸ் பை ஆப்போசிட்டா மாறும். அப்ப ஹைபோட்டனஸ்ங்கிறது இங்க எந்த பேஜ் அப்படியே எழுதிருங்க. ஹைபோட்டனஸ்ங்கிறது ஏசி பை பிசி. ஏசி பை பிசி நமக்கு என்ன வரும்? 13 by 5. அப்போ cosecant theta is equal to 13 by 5. ஓகேவா? இதுதான் cosecant theta. புரியுதா? ஓகே. இப்ப அடுத்து நமக்கு என்ன தேவை? cosecant அப்புறம் cot theta. cot theta வந்து tan ஓட ரெசிப்ரோக்கல். tan ஓட ஃபார்முலா என்ன? OP by AD. adjacent. opposite by adjacent. அப்போ adjacent by opposite அப்படியே மாத்தி எழுதிக்கீங்க. adjacent சைடு வந்து என்னது? AB. ஆப்போசிட் சைடு வந்து என்னது? BC. அப்ப காட்டோட ஃபார்முலா காட்டோட ஆன்சர் என்ன வரும்? AB by BC. AB by BCங்கிறது 12 by 5. அப்போ cot theta is equal to 12 by 5. இதுதான் காட்டோட ஆன்சர். புரியுதா? ஓகே. இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா ஆன்சருமே நம்ம கண்டுபிடிச்சோமா? சைன், காஸ், என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சைன், காஸ், டான், கொசிகன். சீக்கன் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் காட். சோ நமக்கு எல்லா ஆன்சருமே தெரிஞ்சிச்சு. இவ்வளவுதான். புரியுதா? ரொம்ப சிம்பிள். நீங்க ஆங்கிள கரெக்டா மார்க் பண்ணிட்டு, தட் மீன்ஸ் தீட்டாவையோ இல்ல வேற ஆங்கிள் ஏபின்னு எது கொடுத்துருந்தாங்கன்னா அதை மார்க் பண்ணிட்டு சைடை மட்டும் கரெக்டா பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் இது, அட்ஜசன்ட் இது, ஹைபோட்டனஸ் இது. அதை மார்க் பண்ணிட்டு தெரியலனா அந்த பக்கத்தை என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த சைடை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தோட வேல்யூவும் நீங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஓகேவா? புரியுதா? சூப்பர் சூப்பர். அடுத்து எந்த சம் போலாம்? அடுத்து 6th சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பாக்கலாமா 6th சம்? ஓகேப்பா, நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.